ஸ்ராங்கன் கார்டன்ஸ். இன்று வரை அது ஒரு கிராமம்தான், தனியார் வீடுகள் நிறைந்த வட்டாரம். ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் அமையப்பெற்ற வீடுகள் இன்று புதுப்பிக்கப்பட்டு இருந்தாலும் 2-3 மாடிகள் என்று உயர்ந்து நின்றாலும் நிறமாறாத சுவர்கள் போலவே மறக்க முடியாத மறையாத கதைகள் இந்த வட்டாரத்தில் இன்றும் வாழ்கின்றன. 50-60 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல போகின்றோம். ஸ்ராங்கன் கார்டன் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான இடம். அந்த இடமே ஒரு செல்ஃப் கண்டெயின் பிளேஸ்ன்னு சொல்லலாம். 1956 பிறந்தேன், அங்கே இருந்தேன், தங்கினேன். நான் ஸ்ராங்கன் கார்டனில் 1956 பிறந்தேன். நான் அப்பா அம்மா வந்து வீடை வந்து 1953 வாங்கினாங்க. என்னுடைய சின்ன வயசுல இருந்து அனுபவங்கள் எல்லாம் ஸ்ராங்கன் கார்டன்ஸில் தான் இருந்தது. எத்தனை உணர்வுகள், மன அலைகள் பிரவாகம் எடுக்கும் உணர்ச்சிகளின் ஊற்றுக்கள். என் அம்மா வாங்கிய வீடு, என் தந்தை எங்களுக்காக உழைத்து தேடித்தந்த உறைவிடம். இங்கே மனிதர்களை பற்றி மட்டும் பேச முடியாது. அவர்களுக்கு சொந்தமான அந்த சின்ன நிலத்தில் அவர்கள் நட்போடு வளர்த்த மரங்கள் கூட மகத்துவம் பெறுகின்றன. அப்படியென்றால் அது கோவில்தான். வேறு எப்படி சொல்வது? அந்த காலத்தில் இந்த வீடுகள் அவ்வளவு விலையானது இல்லை. எங்கள் அப்பா இந்த வீட்டை யோசிக்கவே முடியாது எவ்வளோன்னு. 2000 வெள்ளிக்கு அந்த காலத்தில் எங்கள் அப்பா வாங்கினபடியா நாங்கள் தான் அந்த அதிர்ஷ்ட ஆக்கள். எங்கள் அப்பா முதல் வீடு வாங்கினது $12,000, 12,000 வெள்ளி தான் முதல் வீடு, போர்ச்செஸ்டர் அவென்யூ. அதுக்கப்புறம் அடுத்த வீடு அதே ஸ்ராங்கன் கார்டன்ஸில் ப்ராக்ஹாம்ப்டன் டிரைவில் கொஞ்சம் பெரிய வீடு. இது செமி டிட்டாச் நல்ல கார்டனோடு இருந்து அங்கே தான் வளர்ந்தது. பூரா போர்ச்செஸ்டர் அண்ட் ப்ராக்ஹாம்ப்டன் டிரைவ் தான். என்னுடைய வீடு வந்து டவிஸ்டாக் அவென்யூவில் இருந்தது. ஸோ இப்போ இருக்கிற அங்மோக்கியோ அவென்யூ 3 என்னுடைய வீட்டுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு இருந்தது. என்னோடய சொந்த ஃபேமிலினா நாங்கள் 2 பேர் தான், அக்கா நான். பட் மை ஃபாதர் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் சின்ன வயசில் இறந்து போயிட்டார். 6 குழந்தைகள். ஸோ அங்கே 6 குழந்தைகளும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 8 குழந்தைகளாக ஒரு வீட்டில் வளர்ந்தோம். இந்த வீடு வாங்கினது இந்த அம்மாண்ட ஸ்ட்ராங் வில். அந்த வீடு வந்து அது எனக்கு ஒரு கோயில் மாதிரி. அதை பற்றி யோசிக்கவே எனக்கு இந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டி காத்தது. எத்தனையோ பேர் சொன்ன பாரு, இந்த வீடு ஆக்ஷனுக்கு போகுது, இந்த வீடு கண்டிப்பாக ஆக்ஷனுக்கு போகுது. எங்கள் அம்மா அப்படி விடாமல் ஒரே பிடியாக அந்த வீட்டை காப்பாற்றி அந்த வீட்டை நல்லபடியாக வச்சுருந்தாங்க. தோட்டம் பெருசாக இருக்கும். தோட்டத்தில் வந்து எல்லோரும் மரங்கள், செடி, கொடி இந்த மாதிரி எதாவது வளர்ப்பாங்க. எங்கள் வீட்லேயே 2 தென்னை மரம் இருந்தது, அப்புறம் மாமரம் இருந்தது. எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிளா மரம் இருந்துச்சு. நல்ல ஹனி மாதிரி, தேன் மாதிரி ஒரு டேஸ்ட். இப்போ பிளாப்பழம் போய் வாங்கி சாப்பிடிக்க இது பிளாப்பழமா அப்படின்னு யோசிப்போம். அவ்வளோ ஃபர்டைல் கிரவுண்ட். எப்படி நாங்கள் வெட்டி அதை சாப்பிடிக்க அந்த குடும்பமாக உட்காந்து நாங்கள் கூழ் செஞ்சு அந்த மரத்துக்கு கீழே அந்த அம்மா அந்த இலையை மடித்து அந்த கூழை குடிப்போம். அந்த மாதிரி அந்த மரத்தை எல்லாம் வெட்டுறோம் என்று சொன்னோன்னே ஒரு மனசில் ஒரு தள்ளாட்டம் மாதிரி ஷேக்கி தான். என்ன ஐயோ இவ்வளோ நல்ல ஒரு எங்களை காத்து உட்காந்து நல்லா சந்தோஷமாக இருந்த காலங்கள் இந்த மரம். இப்போ நாய் வளர்க்குறோம் இல்லையா, நாய் எவ்வளோ அன்பாக வளர்த்துட்டு நாய் செத்து போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த சென்டிமெண்ட் மரத்துலேயும் எங்களுக்கு இருந்துச்சு அந்த டைமில். அந்த வட்டார மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்ற இடங்கள் இவை. அவர்கள் வாழ்வதற்கான அத்தனை வசதிகளும் இங்கே இருந்தன. கடைகள், மருந்தகம், அலுக்காமல் உணவு படைத்த உணவங்காடி, இவற்றுக்கெல்லாம் நடுநாயகமாக ஸ்ராங்கன் கார்டன் சர்க்கஸ். ஸ்ராங்கன் கார்டன் அந்த சர்க்கஸ் ஒன்று இருக்குது, ஃபோக்கல் பாயிண்ட். அதான் எல்லா ரோடும் சந்திருக்கிற இடம். இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இந்த அங்மோக்கியோ என்று இருக்கிறது இல்லை, அது வந்து அந்த வட்டாரமெல்லாம் என்னுடைய வீட்டுக்கு பின்னால் இருந்தது. அந்த காலம் அங்மோக்கியோ இல்லை. அந்த இடத்துல நடந்து வந்தாலே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாடை. ஸோ அது நாங்கள் அதையும் கடந்து வரணும் நடந்து வரைக்க. ஒன்று நான் வளரச்ச ஸ்ராங்கன் கார்டன்ஸ் அப்போ ஜாலான் நிரான்னு ஒரு ரோடு இருக்கு இல்லையா, இப்போ வந்து அங்கே வீடுகள் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அது வந்து கம்பம்.
சைனீஸ் ஃபேமிலி அந்த எண்ட் ஆஃப் அந்த ரோட்டில் இருந்தது. அப்போ என்னென்னா அவங்க வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளேயே பிக்ஸ் தாய் மாதிரி இருக்கும். நமக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. போய் அதோட விளையாட்டு க்யூட்டாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்குமா, எல்லாம் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் ப்ரௌடாக எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அங்கே போய் பண்ணி இருக்குது, டேய் போடா போய் முதல்ல போய் குழி. டவுன் சென்டருக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பெரமவுண்ட் தியேட்டர் ஒன்று இருந்தது. அது பழங்காலத்து தியேட்டர், சின்னது. அப்பப்போ இங்கிலீஷ் மூவிஸ் வரும், அதை போய் பார்ப்போம். அந்த காலத்தில் நிறைய பேர் புத்தகங்கள் படிப்போம். அது வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்டாக இருந்தது. ரெண்டாவது ஸ்ராங்கூன் கார்டன்ஸ்லேயே செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் இருந்தது, NIBன்னு ஒரு கடை. என்னோட பிள்ளைகள் போய் சொல்லுங்கள், இது வந்து நெய்பர்ஹுட் இந்தியன் புக் ஷாப் உண்டு. ஆனால் அவன் சொன்ன நோ இது வந்து நருலைனி புக் ஷாப், பிகாஸ் அவர் வந்து ஒரு இந்தியன் முஸ்லீம். எத்தனை அழகான வர்த்தகம்! புத்தகங்களை வாடகைக்கு எடுத்து படித்த காலம் அது. அந்த காலத்தில் ஒரு புக் போய் போரோ பண்ணுறதுனா நீங்கள் 2 வெள்ளி கொடுக்கலாம். பேருந்து திருப்பி போய் ரிட்டர்ன் பண்ணிக்கல 20 காசு கழித்து காசு கொடுப்பாங்க. மும்பரா புக் ஸ்டாப் அந்த ஃபாலே அவென்யூ ஜங்ஷனில் இருந்தது. வருஷம் ஸ்கூலுக்கு முன்னாடி போய் ஸ்டேஷனரி வாங்குறது, சம்டைம்ஸ் டெக்ஸ்ட் புக் வாங்குறது கடை SS முபாரக் தான். ஸ்கூல் ஹாலிடேஸ் போது நானும் என்னோடய கசனும் அங்கே போய் புக் செல்லிங் பண்ணுவோம். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, வந்து புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறது, இது பண்ணுறது, புக்ஸு வைக்கிறது எல்லாமே. ஸோ ஒரு நாளைக்கு $2 கொடுப்பாரு. அது ரொம்ப பெரிய காசு அப்போல்லாம். இப்போ சாம் ஸ்ட்ராங் கார்டன்ஸில் அந்த ரொம்ப ஃபேமஸ் ஹாக்கர் சென்டர். மிந்தி நம்ம காலத்தில் எல்லாம் சும்மா சின்ன ஹாக்கர் ஸ்டால் தான் இருந்தது. ஒரு 1960s தான் சாம் திறந்தாங்க. ஸ்ராங்கூன் கார்டன்ஸ்னு சொன்னால் சாம்னு சொல்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி ஹாக்கர்ஸ் இருந்தாங்க, தள்ளு வண்டியில் வந்து அந்த சர்க்கிள் பக்கம்லாம் இருந்திருந்தாங்க. அதுக்கு எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. பிரிட்டிஷ் வரும்போது ஃபிட்ஸ் பெட்ரிக்ஸ்ன்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது அங்கே. சாம் பக்கத்தில் ஸ்ட்ராங் கார்டன்ஸ் கிளப் இருந்தது. அப்போல்லாம் வந்து சும்மா கிளப் ஹவுஸும்போம். அதுக்கப்புறம் செரங்கூன் கார்டன் கண்ட்ரி கிளப்னு ஆகி நிறைய கேம்ஸ் இருந்து நாங்கள் போய் பார்ப்போம். அங்கே போய் வந்து வாரம் படம் டிக்கெட் காஸ்ட் 10 cents. ஸோ அண்ட் சம்டைம்ஸ் இந்த கோளாறு ஆகி படம் போடலைனாக்க அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் ஒன்று கொடுப்பாங்களே டிக்கெட்டு, அது கொடுத்தா 10 காசு திருப்பி கொடுப்பாங்க. விமென் கிளினிக் அப்போ அங்கே தான் போனோம். அப்போ அங்கே யாரும் காய்ச்சல், அக்கா தம்பி தங்கச்சிலாம் காய்ச்சல் இருந்தால் விமென் கிளினிக், நல்ல டாக்டர், வயசான டாக்டர் நல்லா டேக் கேர் பண்ணுவாங்க. இப்போ விமென் கிளினிக் இருக்குது, எல்லாருக்கும் ஸ்ட்ராங் கார்டனில் தெரியும் இந்த கிளினிக். இன்னொன்று வந்து அந்த டாக்டர் ஃபெர்னாண்டஸ் ஒரு கிளினிக் நடத்தியிருந்தார், அதுவும் இருக்குது. இப்போ வேறு யாரும் டாக்டர் வஸ்வானி இவங்கெல்லாம் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ராங் கார்டன் போனால் எல்லாம் ஹை எண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆமாம், RK முத்தபா ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்ரீசான் இருக்குது. பட் த ஐடென்டிட்டி என்ன மாதிரி வாட் வி க்ரூ அப் வித் இப்போ அங்கே இல்லை, எல்லாம் சேஞ்ச். நாம் பல வட்டாரங்களில் பார்த்திருக்கலாம். ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் வசிப்பார்கள். இது சிங்கப்பூரில் மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளில் இப்படித்தான். இந்த வட்டாரத்தில் வாழப்போகின்றோம் என்று எப்படி ஒரு சமூகம் தேர்ந்தெடுக்கின்றது? அந்த சமூகத்தில் அனைவருக்கும் தெரிந்தவராக, அனைவராலும் அன்பாக நினைவு கூறப்படுபவராக சில மனிதர்கள் எப்படி உருவாகுகிறார்கள்? எங்கள் இந்த பிராமின் கம்யூனிட்டி மாதிரி ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு கம்யூனிட்டி அது சிலோனிஸ் கம்யூனிட்டி, ஸ்ரீலங்கன் தமிழ் கம்யூனிட்டி. அத்தனை பேரும் தெரியும். உண்டு ஜெஃப்னால, உண்டு கொக்குவில்ல, உண்டு அளவட்டியில், உண்டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸில். ஆனால் எல்லாரும் வந்து இங்கே தான். என்னுடைய கதையும் சாந்தியின் கதையும் ரொம்ப நெருக்கம். ஏண்டா நாங்கள் கிட்ட தான் இருந்தோம். நாங்கள் முந்தியும் ஊர்லேயும் அந்த அளவட்டியில் இருந்தது அவங்க அம்மா, என் அம்மா, அவங்க கிராண்ட் மதர். அப்போ அதுதான் ஒரு ஆள் வந்தோடனே மட்டாக்களும் தொடர்ந்து இன்னும் ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. ஒரு 5 ஃபேமிலிஸ் வந்தாங்க. அப்புறம் 20, 30 இப்போ கொஞ்சம் வெரி பிக் பாப்புலேஷன் ஆஃப்
யாழ்ப்பாணம் சார் இன் ஸ்வைன் கார்டன்ஸ். வீட்டிலேருந்து 5 houses away அவர் வந்து ராமலிங்கம்னு அவர் பேர். அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஹாக்கி அம்பையராக இருந்தார். அவர் மகன் வந்து சிங்கப்பூர் நேஷ்னல் ஹாக்கி டீம்லேயே விளையாடிட்டு இருந்தார். பேர் வந்து சுரேந்திரன் மகன் பேர். என்னோட அப்பா அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ரெஃப்ரி ஃப்ரம் சிங்கப்பூர். அங்கே தான் வந்தாங்க, ஸ்வைன் கார்டன்ஸில் வந்தாங்க. இன்னை வரைக்கும் எனக்கு அந்த பேர்களை தெரியும். அவங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு போயிட்டாங்க. பாலசுப்ரமணியம், பூபாலசிங்கம் மாமி, முத்தையா மாமி இந்த எல்லாரும் இருக்கணும். ஸோ அந்த அவையெல்லாம் நாங்கள் இன்னை வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். இப்போ நான் பூபாலசிங்க மாமான்னு சொன்னேன். அவர் வந்து லைக் ரொம்ப இந்த கல்யாணம் பொறுத்துறதுல இவருக்கு ஒரு மகள் இருக்கா, அவருக்கு ஒரு மகன் இருக்கான்னு அந்த மாதிரி நல்ல மாதிரி மேட்ச் பண்ணி அவர் ரொம்ப ஒரு ஜோடி பொருத்தம் செய்வார். எந்த திருமணம் கூட அந்த நிச்சயத்தோடு தான் நடந்தது. அப்பியா மாமி தான் வந்து பார்த்துட்டு அந்த அம்மாட்ட சொன்னாங்க. பிள்ளை பிராயத்தை பற்றி நினைக்கும் பொழுது புத்தகத்திற்கு நடுவே பத்திரப்படுத்திய மயிலிறகாய் பள்ளி நாட்களும் பசுமையாக மனதில் நிழலாடத் தொடங்கும். ஆசிரியர்கள் அன்றாடம் ஒன்று கூடி அரட்டை அடித்து வியர்க்க வியர்க்க விளையாடிய நண்பர்கள் கூட்டம், வியர்வையில் நனைந்த சட்டை, சந்தோஷத்தில் நனைந்த மனம், இவையெல்லாம் ஞாபகம் வருகிறது. பெரியவர்கள் கூட மீண்டும் குழந்தைகளாகும் அற்புத தருணம் அது. இந்த ஸ்கூல் லைஃப் என்ன மெமரிஸ் இருந்தால் நம்ம மிஸ்ஸஸ் தான் ஸ்வைன் கார்டன் சவுத் ஸ்கூலில் பிரின்சிபல், ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல், பட் கேரிங் பட் ஸ்ட்ரிக்ட். நான் ஸ்கூல் போனதெல்லாம் அங்கேயே தான், செனகும் கார்டன் பிரைமரி ஸ்கூல். அங்கே 2 ஸ்கூல் உண்டு, நார்த் ஸ்கூல் அண்ட் சவுத் ஸ்கூல். ஸோ இது ரெண்டும் ஒரு ட்வின் ஸ்கூல்ஸ் மாதிரி. ஆனால் ரொம்ப ரைவல்ரி. எங்களுக்கு ஸ்ரங்கன் கார்டன் சவுத் ஸ்கூல்ஸ் மாணவர்களோட பிடிக்காது. அந்த நார்த் ஸ்கூலில் வந்து நான் பிரைமரி 2, பிரைமரி 3 வரைக்கும் படித்தேன். அப்புறம் என்னாச்சுனாக்க அந்த தமிழ் டீச்சர் ரிசைன். ஸோ யாருன்னு செகண்ட் லாங்குவேஜ் தமிழ்லாம் எல்லோரையும் நார்த்லேருந்து சவுத் ஸ்கூலில் மாற்றிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு சவுத் ஸ்கூல். அங்கே வந்து என்னோடய ஃபேமஸ் டீச்சர் ஒருத்தர் PL சாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த காலத்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப கண்டிப்பானவர். அவர் தப்பு பண்ணால் அப்போல்லாம் வந்து அடிக்கலாம், இந்த பென்சில் ரூலர் வச்சுன்னு கையில் அடிப்பாங்க, அப்படி இருந்தது. ஸ்வைன் கார்டன் சவுத் ஸ்கூல், ஸ்வைன் கார்டன் நார்த் ஸ்கூல் பில்டிங் இருக்குது. இப்போ ஃப்ரெஞ்ச் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஃப்ரெஞ்ச் ஸ்கூல், அங்கே ஹோல் கம்பவுண்டில் டேக் ஓவர் பண்ணாங்க. பில்டிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் சேம், மாட்டல. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆசை, ஹாப்பினஸ், பிகாஸ் தட் இஸ் ஒன் மெமரி. நம்ம அந்த ரோட்டில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல் பில்டிங் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் தங்களுக்கென்று ஒரு உலகத்தை சிருஷ்டித்துக் கொள்ள தெரிந்தவர்கள் சிறார்கள். பட்டத்தை பறக்கவிட்ட காலங்கள் போய்விட்டன. லோங்காங் ஃபிஷிங், வாய்க்காலில் இறங்கி வண்ண வண்ண மீன்களை பிடித்து பாட்டலில் வளர்த்த அந்த பயனை இப்போது வாரிசுகள் தாத்தா என்று அழைக்கிறார்கள். இருப்பினும் இழையிழையாக நினைவுகளை மறுபடியும் மறுபடியும் பின்னிச் செல்கின்றது ஞாபக சிலந்தி. நாங்கள் அந்த காலத்தில் கைட்ஸ் வந்து போய் கடையில் போய் வாங்குறதில்ல, சொந்தமாக தயாரிப்போம். ட்ரேசிங் பேப்பர் எடுத்து சாத்திக்குச்சி அதை ஃபார்ம் பண்ணி நூலால் கட்டி அந்த ஃப்ரேம் ஒர்க்கை செய்வோம். சில வேளை அந்த லாங் கிராஸ் இருக்கும், அங்கே போய் கிராஸ் ஹாப்பர்ஸை பிடிப்போம். கிராஸ் ஹாப்பர்ஸை பிடிச்சிட்டு அதை ஃபைட் பண்ண வைப்போம். ஸ்பைடர்ஸ், எஸ், இதெல்லாம் மெமரிக்கு வருது. உறவுகளை ஏற்படுத்தி ஆழப்படுத்துகின்றன வைபவங்கள். சாந்தி அக்கா, அப்பைய மாமி, பூபாலசிங்கம் மாமா, அத்தனை அன்பான அண்டை வீட்டுக்காரர்களை வேறு எப்படிதான் அழைக்க முடியும்? முதல் கல்யாணம் கட்டைக்கில் வீட்டில் புது பொண்ணாக நான் வந்து கோயிலுக்கு வெள்ளை உடுப்புல சாரி உடுத்து கோயிலுக்கு போய் அங்கே திருமணம் சொலமனைசேஷன் வச்சுட்டு சாயங்காலத்துக்கு கிட்டடி வட்டாரத்தில் உள்ள ஆக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு சாப்பாடு வீட்டில் வச்சுருந்தோம். அங்கே எல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் செய்தோம். அந்த வீட்டில் ஹடிங்டன் வீட்டில், இந்த வீட்டில் நான் பிறந்த வீட்டில். சாந்தி அக்காவோட கல்யாணத்துக்கு என்னுடைய தம்பி தான் பேஜ் பாயாக இருந்தார். 3வது நாள்
ஹோம் கம்மிங்ன்னு ஒன்று இருந்தது. எங்கள் அம்மா வந்து என் அம்மா கல்யாணம் கட்டும்போது இந்த நாதசுரமும் மிருதங்கமும் அப்போ சின்ன பொடியங்களாம், அந்த பொடியங்கள் அங்கே வாசித்தது எங்கள் அம்மாண்ட கல்யாணத்துக்கு. இப்போ அதுகள் பெரிய ஆம்பளைகள் எல்லாம். ஸோ எங்கள் அம்மா போய் அவைகளை மீட் பண்ணி சொன்னாங்க, என் மகள் கல்யாணம் கட்டுது வாரீங்களான்னு. சரி, நாங்கள் நிலப்பாவாடை எல்லாம் போட்டு வெள்ளை வேஷ்டி எல்லாம் அந்த ரோட்டில் விரித்து, கொஞ்சம் வெக்கமாக இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா சொன்னேன், இதுதான் நீ செய்ய வேணும்னு சொன்னோன்னு நாங்கள் சரின்னு சொல்லி போட்டு நாங்கள் அந்த ப்ரொசஷனாக நடந்தோம். அது என்ன இன்ட்ரெஸ்டிங் திங்னாக்கா, அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறம்போது எங்கள் அம்மாட்ட வந்து நீங்களாம் எப்படி சில சடங்குகள்லாம் எனக்கு பண்ணணும் ஆசை. அப்புறம் அவன் அம்மா சொன்னாங்க, கிறிஸ்டியன்ஸில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுங்க பண்ண வைக்கிறேன்ட்டு ரொம்ப விசித்திரமாக அவங்க கிறிஸ்டியன் மேரேஜே நம்ம ஹிந்து இதோட கலந்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணாங்க. அப்புறம் நவராத்திரின்னு வரும் வருஷம் பெரிய கொண்டாட்டம் எங்கள் வீட்டில். என்னோடய மிருதங்கம் டீச்சர் வந்து மிஸ்டர் குருசாமி பிள்ளை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த படியெல்லாம் செட் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் நவராத்திரி வச்சு கொலு வச்சு எல்லாரையும் வந்து கூப்பிட்டு பாட்டு பாடி எங்கள் வீட்டில் கச்சேரி நடக்கும். நிறைய பேர் தெரிஞ்சவங்கெல்லாம் பாடுவாங்க. அப்போ எங்கள் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், விமலா கிருஷ்ணன், அவங்க சிஸ்டர்ஸ் தெரியும் உங்களுக்கு. அவங்க 2 வருஷம் வந்து நம்ம வீட்டில் வந்து கச்சேரி. அதுவும் அந்த காலத்தில் வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்பிரிட்டு இது இருந்ததுனால எல்லாருமே வருவாங்க போவாங்க, அது நார்மலாக இருந்தது. நான் வந்து மிருதங்கம் வாசிப்பேன். எனக்கு அரங்கேற்றம் நடந்தது. நான் சண்முகம் கார்டனில் இருந்த வீடு வந்து அப்போ பேப்பரில் ஒரு நியூஸ்லாம் வந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் அரங்கேற்றம் இன் மிருதங்கம் செல்வன் சங்கர் அப்படின்னு வந்தது. நாளை என்பதே மாற்றம்தானே. நம் கண்முன்னமே காணாமல் போய்கொண்டிருக்கும் பலவற்றை பற்றி நாம் நிகழ்காலத்தில் அதிகம் நினைப்பதில்லை. இவை அத்தனையும் புதுப்பிக்கப்பட முடியாத பொக்கிஷங்கள். திரும்பி பார்க்கும் பொழுது அன்றை விட இன்னும் அழகாய் தெரியும் ஞாபகப் பதிவுகள். எனக்கு ஒரு பேட்டி, நம்ம அந்த மெமரிஸ்லாம் சொல்லுவோம். நம்ம இங்கே அப்பா தங்கினாங்க, எலவிக் ரோடில் வீடு வாங்க, அந்த இங்கே இருந்தாங்க, இதுதான் மிந்தி ஸ்ரேங்கார்டன் கிளப் ஹவுஸில் இருந்த மாதிரி. ஸ்ரேங்கார்டன் கிளப்பில் அந்த படம் இருங்க, ஆல் த ஓல்ட் பிக்சர்ஸ் இருக்குது. அவள் போயிட்டு பார்த்து, ஓ அப்படியா, தென் ஸ்கூலும் காட்டுவோம். இது ஓகே கென்சிங்டன் பார்க்குறோம்ல மினிஞ்ச, இதுதான் தாத்தா படித்தாங்க. இந்த கடை பேட்டிக்கு சொன்னால் சந்தோஷம் இருக்கும். பட் டைம்ஸ் ஹவ் சேஞ்ச். வெளிநாட்களில் இந்த மாதிரி இடங்கள் இருக்கும். ஆனால் சிங்கப்பூரில் சேட் டு சே இதெல்லாம் மாறி போச்சு. வாழ்க்கை தரம் வித்தியாசமாக இருந்தது, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட சில விஷயங்களை நம்ம விட்டுட்டோம். அதாவது இந்த மாதிரி ஹியூமன் இன்டராக்ஷனை அதை திரும்பி கொண்டு வந்து எங்கே ஒரு பேலன்ஸ் வைக்கிறோமோ, சமநிலையை கண்டுபிடிக்கணுமோ, அப்போ தான் நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் வாழ்க்கையில். நம்ம அந்த டிசிஷன் முடிவு எடுத்தோம், ஓகே வீடு விற்கணும். ஸோ அதெல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்ணிவிட்டு டெவலப்பர் அந்த வீடு டிமாலிஷ் பண்ண போகிறாங்க. நம்ம சொன்னாங்க வெயிட், நம்ம என்ன வீட்டில் இருந்தது அந்த விண்டோ ஃப்ரேம், டோர் ஃப்ரேம் எல்லாம் வெளியே இப்போ எடுத்து, தம்பிக்கு ஒரு டோர் ஃப்ரேம் இருக்குது, எனக்கு விண்டோ ஃப்ரேம் இருக்குது, தங்கச்சிக்கு ஒரு ஃப்ரேம். அந்த தான் மெமரிஸ் ஆஃப் த ஹவுஸ். இவ்வளோ வருஷமாக இருந்தேன். என்னோடய மகன் சொன்னார்மா, நீங்கள் இப்போ லட்சாதிபதி ஆகிடுவீங்கள் இந்த வீட்டை இப்போ விற்றீங்கண்டா. ஸோ ஏன் நீங்கள் ஒரு லட்சாதிபதியாக பணத்தை வச்சுருந்தா நல்ல இல்லை, நாங்கள் கண்ணை மூடி எங்கே எங்களோட வீடு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளோ இந்த வீடு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு கோயில் மாதிரி எங்களுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னும் தெரியும். ஆனால் இந்த வீட்டை நாங்கள் விற்க மாட்டோம், நீ அதை கனவுலையும் நிற்காத, உங்கள் அப்பாவும் நானும் இறந்து போனால் அந்த சவம் இங்கே இருந்து தான் போவேன். அந்த வீட்டில் இருந்து போயிருக்க என் அம்மா 1988 இறந்தவ. ஸோ அந்த இடத்துல அவள் வாழ்ந்து கஷ்டப்பட்டு வாங்கின வீடுலேருந்து போயிருக்க ரொம்ப கம்பீரமாக யாரோ சொன்னாங்க, ரொம்ப ஜனம் நிறைய இருந்து பஜன்லாம் பாடி நல்லா இருந்துச்சே பார்க்கண்டா கூட்டாளின்ற அம்மா சொன்னாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு வீடு. அவங்க நல்ல மெஜஸ்டிக்காக போனாங்க, கம்பீரமாக வீட்டை விட்டு போனவங்க.
அதே மாதிரி நானும் அங்கே குடியிருக்கிறேன். நான் போய்க்கேன், கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது ஒவ்வொரு ஆக்களோட வாழ்க்கையில். ஸோ யூனோ அங்கேருந்து போகிறதுண்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருவரின் பெயரை கேட்கும்போது உள்ளே ஏதோ ஒன்று செய்கிறது. அந்த மனிதரை, அந்த உறவை பற்றி நினைக்கும் பொழுது மனவெளியில் ஓர் எதிரொலி, கண்களின் ஓரங்களில் ஈரம், ஏக்கங்கள் நிறைந்த ஞாபக ஏடுகள். இவர்கள் அனைவரும் பத்திரப்படுத்தி காத்து வரும் ஞாபக பொக்கிஷங்கள். அடுத்த முறை ஸ்ரவுன் கார்டன்ஸ் வட்டாரத்தை கடந்து செல்லும் போது நமக்கு கூட உள்ளே ஒரு சிலிர்ப்பு தோன்றலாம். ஏனெனில் இவை வெறுமனே பாதைகள் அல்ல, இந்த வட்டார மக்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான சாட்சிகள்.